Welcome to the class, students. In the last class we have seen in geography lesson 1 the structure of the earth. In the continuity of this lesson is rocks is the storehouse of the crust is the storehouse of rocks. நம்ம crust அப்படின்னு என்ன சொன்னோம், அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த். அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரில் நம்ம என்ன சொன்னோம், காண்டினென்ட்ஸ் இருக்கு, ஓஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம். 2 டிவிஷன்ஸ் ஆஃப் த எர்த் crust அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா. ஸோ த crust இப்போ அந்த காண்டினென்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுன்னு சொல்கிறோம். அந்த லேண்டில் சாயில், ராக்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ crust is the storehouse of the rocks. An aggregate of minerals on the earth crust is called a rock. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா mixture of many minerals. The aggregate அப்படின்றது பார்த்தீங்கன்னா there are so many minerals are present in the land. அந்த crustல present ஆயிருக்க அந்த மினரல்ஸ்லாம் combine together to form a rock. It is called as a rock. It may be hard and compact like. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்டாகவும் இருக்கும். இப்போ கிரேனைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அந்த சாஃப்ட்னஸாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். நம்ம வீட்டில் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரேனைட் கல்லெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இட் மே பி ஹார்ட் அண்ட் காம்பேக்ட் லைக் கிரேனைட் அண்ட் சாஃப்ட் ஆஸ் கிளே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கா. அப்புறம் லூஸ் அட் சாண்டுன்னு இருக்கா. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பார்க்குறோம், அந்த க்ரஸ்டில் பார்க்குறோம். அந்த ஹார்ட் சர்ஃபேஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ராக்ஸ்ன்னு சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபார்மேஷன். இப்போ வந்து ராக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ராக்ஸ் வந்து 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இக்னீஷியஸ் ராக், செகண்ட் ஒன் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ். Third 3 types of rocks, it is igneous rocks, sedimentary rocks, metamorphic rocks. Igneous rocks is the first type அப்படின்னு சொன்னால் பார்த்தோம்னா அந்த igneous ராக்ஸில் இருந்து ஃபார்ம் ஆகுது அந்த செடிமெண்ட்ரி அண்ட் மெட்டமார்பிக் rocks. Igneous rocks also called as a parent rock அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Igneous rock. Igneous. The word igneous is derived from the Latin word ignis means fire. இப்போ நம்ம ஸ்டோன்ஸ்லாம் நம்ம பார்த்திங்கன்னா கல்லோட உரசும் போது ஃபயர் ஃபார்ம் ஆகுதா, அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த வெங்கச்சங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாண்ட் வாங்குறோம்ல, அந்த சாண்டிலாம் இருக்கும். அந்த வெங்கச்சங்கல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபயர் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ த வேர்ட் இக்னீஷியஸ் மீனிங் ஃபயர். த இன்டீரியர் ஆஃப் த எர்த் கண்டைன்ஸ் வெரி ஹாட் மோல்டன் மெட்டீரியல் கால்டு மேக்மா. நம்ம பார்த்தோம் அந்த எர்த்து க்ரஸ்டில் அந்த மேக்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்துருப்போமே. மேக்மா எங்கே பார்த்தோம், மேண்டலில் மோல்டன் ராக் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த மேண்டல் இருக்குது மேக்மா, அதாவது சாலிடாகவும் இல்லாத லிக்விடாகவும் இல்லாமல் அந்த மோல்டன் ஸ்டேஜில் இருக்கிறது தான் மேக்மா. வென் மேக்மா ரீச்சஸ் த எர்த் சர்ஃபேஸ் இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் லாவா. அப்போ பார்த்தீங்கன்னா வல்கனோஸ் எரப்ட் ஆகுது டியூ டு த ஹீட் அண்ட் ப்ரெஷர் இன்சைட் த எர்த் சர்ஃபேஸ். அப்போ இன்டீரியர் ஆஃப் த எர்த்தில் வந்து அந்த ஹீட்டும் ப்ரெஷர்னாலையும் அந்த மேக்மா இருக்கிறது என்ன ஆகுது, அந்த ப்ரெஷர்னால மோல்டன் இருக்கிறது லாவாவாக வெளியில் வருது. வல்கனோஸ் வந்து எரப்ட் ஆகும்போது நெருப்பு குழம்பாக வெளியில் வரும். இந்த லாவா ஆன் த சர்ஃபேஸ். இப்போ வந்து அந்த நெருப்பு குழம்பு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, அப்படியே கூலாகி சாம்பல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். The lava on the surface cools down and gets solidified as a rocks called igneous rock. இப்போ அந்த லாவா வந்து கூலாகி சாலிடாக ஃபார்ம் ஆகி அது வந்து என்னது igneous rock அப்படின்னு சொல்கிறோம். கிரேனைட் அண்ட் பசால்ட் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் சச் ராக்ஸ். இப்போ கிரேனைட்டு பார்த்தீங்கன்னா igneous ராக்ஸ்க்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். igneous ராக்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பிரைமரி ஆர் மதர் ராக். இப்போ நம்ம வந்து இங்கே மதர் இல்லாத ஒரு சைல்டு இல்லை, அது மாதிரி இக்னீஷியஸ் ராக்ஸில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த செடிமெண்ட்ரி ராக், மெட்டமார்பிக் ராக்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் இஸ் அ மதர் ராக் ஆர் பிரைமரி ராக் பிகாஸ் ஆல் அதர் ராக்ஸ் ஆர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃபார்ம்டு ஃப்ரம் த என்னது இந்த இக்னீஷியஸ் ராக்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகி வரனால நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதை மதர் ராக் ஆர் பிரைமரி ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் செடிமெண்ட். இப்போ நம்ம செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். செடிமெண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா the word sedimentary are named from the after the Latin word sediment meaning settle down. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேட்டூர் வாட்டரில் இந்த ரெய்னி சீசன் அக்கர் ஆகும்போது பார்த்திங்கன்னா வாட்டர் வரும்.
அந்த வாட்டரை ஒரு மாதிரி கலங்கலாக வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் அந்த மண் வந்து போய் செட்டில் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் என்னது, அந்த செடிமெண்ட்ரி ராக். செடிமெண்ட்னா செட்டில் டவுன். இப்போ these sedimentary rocks are named after Latin word sediment meaning settle. Rivers, glaciers and winds carries bits of rocks and soil and deposits them in the layer. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ்லாம் ஃப்ளோ ஆகும்போது அந்த வாட்டர், அந்த கலங்கலான வாட்டர்லாம் கேரி ஆன் பண்ணிப்போம். அது போக போக என்னாகும், அந்த இதில் இருக்கிற அந்த சாயில்லாம் அங்கங்கே அப்படியே செட்டில் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளேஷியர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, பனிப்பாறை, ஐஸ் கட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் மூவ் ஆகும்போது என்னாகும், ஏதாவது திங்ஸ் அந்த வேஸ்ட் மெட்டீரியல் அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, அதெல்லாம் என்ன பண்ணிடும், செட்டில் டவுன் பண்ணிடும். விண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் விண்டெல்லாம் ப்ளோகும்போது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஏராக வரும். இப்போ நம்ம ரோட்டில் போனோம்னா கூட நம்ம கண்ணில் எல்லாம் மண் விழுந்துடும், தூசு விழுந்துடும். இப்போ அந்த மாதிரி வந்து விண்டு வந்து நல்லா வேகமாக ஃபோர்ஸாக இதாகும்போது அந்த டஸ்ட் லைட் மெட்டீரியல்லாம் கேரி ஆன் பண்ணிக்கிட்டு போகும். இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா அந்த விண்டினுடைய ஸ்பீடு குறைய குறைய என்னாகும், அதெல்லாம் அப்படியே செட்டில் டவுன் பண்ணிடும். ஸோ இட் கேரிஸ் அ பிட்ஸ் ஆஃப் ரொம்ப லைட்டாக இருக்கிற ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரெஷர்லாம் வச்சு பவுடர் மாதிரி மேக் பண்ணுவாங்க. அந்த சாயில்லாம் பார்த்தீங்கன்னா கூட விண்ட்ஸில் வந்து கேரி ஆன் பண்ணிக்கிட்டு போங்க. டெபாசிட்ஸ் தெம் இன் திஸ் லேயர். ஆஃப்டர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், after a few million years, these deposits harden into compact rocks. இப்போ வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு ஃபாசில் ஃபியூயல்ஸ், அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா எர்த்தில் இட் மே டேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் டு ஃபார்ம். ஸ்லோ டு ஃபார்ம். அதனுடைய ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக டீகம்போஸ் ஆகி அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற மாதிரி இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் மே டேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அண்டு ஹார்டன். இப்போ ஹார்ட் ஆகிறதுக்கு ராக்ஸ்னாவே ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த ராக்ஸை சேஞ்ச் ஆகிறதுக்கு இட் மே டேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ராக்ஸ், millions of years to form these deposits into compact rocks and are called sedimentary rocks. The body of plants and animals that fall on the deposits get embedded in this layer and form a fossils. Fossils-னா அந்த படிமங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த அனிமல்ஸ்லாம் இப்போ நார்மலாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு புக்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ நம்ம ஏதாவது பூச்சி இருந்து அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது என்னாகும், அது அப்படியே அந்த பிரிண்ட் ஆன மாதிரியே இருக்கும். இப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் டு மேட் சாஃப்ட் ஹார்டன் த ராக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ அந்த மாதிரி டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ள அப்படியே பதிஞ்சிரும். அதுதான் என்னது, ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லி கெட் எம்பெடட் இன் திஸ் லேயர் and form the fossils. படிமங்களாக அப்படியே ஃபார்ம் ஆகிறது. சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், chalk, gypsum, coal and conglomerate are examples of sedimentary rocks. These are some examples for sedimentary rocks. Next, metamorphic rocks. The term metamorphics form from the word metamorphosis, which means the change of form. அப்படியே அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் என்னது மெட்டமார்பிக். இப்போ இக்னீஷியஸ் ராக்ஸ்னும் செடிமெண்ட்ரி ராக்ஸ்னும் அந்த ரெண்டு ராக்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி இது அதிகமாக ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால ஃபார்ம் ஆகுது. அது இக்னீஷியஸ் ராக்ஸோ இல்லை செடிமெண்ட்ரி ராக்ஸோ, அது மெட்டமார்பிக் ராக்ஸோ எப்படி டியூ டு த ஹீட் அண்ட் ப்ரெஷர், வெரி எக்ஸ்ட்ரீம்னா வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். வெரி ஹீட், அதிகமாக ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால என்ன ஆகுது, இட் மே அண்டர்கோ சம் சேஞ்சஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாயில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நார்மலாக வாட்டரை சூடு பண்ணுறதுக்கும் நல்லா பாயில் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த வாட்டர் வேப்பர் எவாப்ரேட் ஆகும். அதனுடைய வாட்டர் நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த லெவல் வந்து கரைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ அந்த ஃபார்ம் சேஞ்ச் த ஃபார்ம். இப்போ அது இல்லாத நம்ம சொல்லி நம்ம பார்த்தோன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம கோல்டே எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கெட் ஃபார்மில் இருக்கும், அதை நம்ம ஹீட் பண்ணுறோம். இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த பைப் லைன்லாம் போட்டிருப்பாங்களே, அந்த பைப் லைனில் பிளாஸ்டிக் பிவிசி பைப் இருக்கும். அதை ஹீட் பண்ணும்போது என்னாகும், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே கூல் பண்ணணும் என்னாகும், கான்ட்ராக்ட் ஆகும். இப்போ அதுதான் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது என்னது, மெட்டமார்பிக் ராக்ஸ். த டேர்ம் மெட்டமார்பிக்ஸ் இஸ் derived from the word metamorphosis, which means change of form. When igneous rocks or sedimentary rocks are subjected to very strong heat, the extreme means very strong heat and pressure, they undergo a complete change in their form and the character. இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொன்னால், இப்போ வாட்டர் வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐஸாக கன்வெர்ட் ஆகுது டியூ டு
ஹீட் வெரி ஹீட் இல்லை, அது கூல் ஆகிறனால. So they undergo a complete change in their form and characters, that is in course of time. அதாவது எவ்வளோ நாள் வந்து இது எடுத்துக்குது அந்த ஃபார்முக்கு போகிறதுக்கு. கிரைனைட் மே கெட் டிரான்ஸ்ஃபார்ம் டு ஜெனிசிஸ், பெசால்ட் டு சிசிஸ்ட், லைம்ஸ்டோன் டு மார்பிள் அண்ட் சாண்ட்ஸ்டோன் டு குவாட்ஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இட் மே டேக் சம் மோர் டைம் டு ஃபார்ம். உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஆமாவா? பிக்சர் கொடுத்துருக்காங்களா? அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் ப்ரெஷரில் இது ஆகுது அப்படின்னு சொன்னோம். அதுதான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் த ஃபார்ம். எக்னீஷியஸ் ராக்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்னால, எக்ஸ்ட்ரீம் அதிக டெம்பரேச்சர்னால என்ன ஆகுது? மெட்டமார்பிக் ராக்ஸாக அது ஃபார்ம் ஆகுது, ஆமாவா? அதாவது பாருங்க, இக்னீஷியஸ் ராக்ஸும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் மெட்டமார்பிக் ராக்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ நம்ம சொன்னோமா செடிமெண்ட்ரி ராக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல், ஆயில் ஃபார்ம் ஆகுது. அந்த செடிமெண்ட்ஸ், அந்த ராக்ஸ் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஓகேவா? செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொன்னோமா, இந்த மாதிரி இருக்கும் செடிமெண்ட்ரி ராக்ஸ். நெக்ஸ்ட்டு மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல நம்ம பார்த்து ஒரு மாதிரி டார்க் கலரில் ஃபார்ம் ஆன மாதிரி இந்த மாதிரி மெட்டமார்பிக் ராக்ஸ் வந்து இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால பிரேக் ஆகி ஃபார்ம் ஆகிறது என்னது? அந்த மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ். அந்த டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் எக்ஸாம்பிள் என்ன, அது என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ், இக்னீஷியஸ் ராக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம், கிரைனெட்டு, பசால்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இக்னீஷியஸ் ராக்ஸில் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ கிரைனைட் அண்ட் பசால்ட் நம்ம அதுக்கு என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். அப்போ நம்ம வீடு கட்டுறோம், அம்மாவா வீடு கட்டுறதுக்கு நம்ம அடிக்கட்டடம், கடக்கால் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ராக்ஸ் வந்து இது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த தரைக்கு மேலே அந்த மெத்தைனா நம்ம அந்த ஸ்மால் ஸ்டோன்ஸு, இந்த சிமெண்ட்டு, சாண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலவை போடுறோம். இப்போ அதே மாதிரி ரோட்ஸ் போடுறாங்க. ரோட்ஸ் போது அது ஜல்லியெல்லாம் போட்டு அதுக்கு மேலே தார் போட்டு இது பண்ணுறாங்களா, அந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற ராக்ஸ் தான் என்னது? இக்னீஷியஸ் ராக்ஸ். நெக்ஸ்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ். செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம்? செடிமெண்ட்ஸ் டெபாசிட் பண்ணுறதுனால ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம். ஜிப்சம் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம்? ஜிப்சம் அண்ட் லைம்ஸ்டோன். ஜிப்சம் என்னென்ன பர்பஸ்க்காக இது பண்ணோம்? மேனுஃபேக்சரிங் ஆஃப் வால் போர்டு. இப்போ வால்லாம் போர்டில் வைப்பாங்களா, அந்த மாதிரி இருக்குது. சிமெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பேசிக் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்யும்போது அந்த விநாயகர் ஒரு இது மாதிரி பிளாஸ்டிக்கான ஒரு மெழுகு மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணி மேக் பண்ணுறது தான் அந்த விநாயகர் சதுர்த்தி. அப்போ அந்த சிலையெல்லாம் மேக் பண்ண அதுக்கு நேம் என்னது? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லைம்ஸ்டோன், சுண்ணாம்பு கல் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் அயன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணுறதுக்கு, அயன் பியூரிஃபை பண்ணுறதுக்கு, பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். என்ன? பிளாஸ்ட் ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாய்லர் மாதிரி வச்சு அதுலேருந்து யூஸ் பண்ணுவோம். அதுலேருந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோம் அந்த பிளாஸ்ட் ஃபர்னேஸ் அப்படின்றது. மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச், அதனுடைய ஷேப்லேருந்து ஃபுல்லாக வேறு ஷேப்க்கு சேஞ்ச் ஆகிறது தான் மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொன்னோம். இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் அண்ட் மார்பிள். இப்போ டைமண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல்லரிலாம் மேக் பண்ணுறோம். டைமண்டில் தோடு, செயின், மோதிரம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஜுவல்லரி மேக்கிங். மார்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ளோரில், டெம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸ்கல்ப்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்கல்ப்சர்ஸ்னால் அந்த ஸ்டாச்சூஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இது பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மார்பிள் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ யூ நோ அப்படின்னு சொல்லி இதை ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். The ancient city of Petra in Jordan is an example of an entire city carved out of rocks. ஒரு entire cityனா அந்த ஃபுல் சிட்டியும், பெட்ரா அப்படின்ற சிட்டி ஜோர்டானில் இருக்குது. அந்த ஜோர்டானில் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி, அந்த ஹோல் சிட்டியுமே எதால் மேக் பண்ணியிருக்காங்க? ஸ்டோன்ஸ் வச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேவ் டெம்பிள்ஸ் அப்படின்னா நம்ம இதுக்கெல்லாம் போனோம்னா மகாபலிபுரம் அங்கே போனோன்னா ஃபுல்லாக ஒரு ஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, எரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டாச்சூஸ், இந்த பஞ்சபாண்டவர் ரதம் இதெல்லாம் நம்ம அங்கே போனோன்னா எங்கே பார்க்கலாம்? அந்த மகாபலிபுரம். அந்த மாதிரி ஒரு சிட்டியை ஃபுல்லாகவே என்னது? ராக்ஸால் மேக் பண்ணியிருக்காங்க. தேர் ஆர் மெனி ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் மெக்னிஃபிஷியன்ட் ராக்கெட் ஆர்கிடெக்சர் இன் இந்தியா. நம்ம இந்தியாலையும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிமென் அப்படின்றது எ குட் எக்ஸாம்பிள், அதாவது காப்பி,
ஏ ஸ்பெசிமென் காப்பி அப்படின்னு சொல்லல, நேச்சராக இருக்கிறதுக்கும் a good examples of magnificent is a very beautiful rocket architecture in India. Like எங்கெங்க நம்ம இதை பார்க்கலாம், அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ் இன் மகாராஷ்டிரா, ஐஹோல் அண்ட் பத்மினி டெம்பிள் இன் கர்நாடகா, த கொனார்க் டெம்பிள் இன் ஒடிஷா. இப்போ மாமல்லபுரம் சொன்னோமா, இந்த மாமல்லபுரம் இன் தமிழ்நாடு, யசோர் டெம்பிள், பஞ்சபாண்டவர் ரதம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்டோன்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆக்டிவிட்டி, கலெக்ட் எ ஃபியூ ராக் சாம்பிள் ஃப்ரம் யுவர் ஏரியா. அப்போ நம்ம ஏரியாவில் என்ன ராக்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கலெக்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவோம், அந்த பேசிஸ் ஆஃப் நம்ம 3 types ஆஃப் ராக்ஸ் ரீட் பண்ணோமா, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு இது கொடுத்துருக்காங்க. ராக் சைக்கிள் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் த்ரூ விச் இக்னீஷியஸ் செடிமெண்ட்ரி அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். இப்போ ஒரு ஃபார்ம்லேருந்து அனதர் ஃபார்முக்கு இது பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இக்னீஷியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இக்னீஷியஸ் ராக்ஸ் இது என்னது, ஸ்லோலி அப்லிஃப்ட் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த மவுண்டெயின்ஸாக இருக்குது. அதை வெதரிங் அண்ட் எரோஷன்னால், அந்த வெதரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எரோஷன்னாலையும், இப்போ எரோஷன் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும். டிரான்ஸ்போர்ட் மூவ் ஆகும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பிளேஸில் அப்படியே டெபாசிட் ஆகும். அதான் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெபாசிஷன். டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெபாசிஷன் செடிமெண்ட் இது ஆகிறதுனால என்ன ஆகும், செடிமெண்ட்ரி ராக்ஸ், செடிமெண்டேஷன் ஃபார்ம் ஆகுது, அங்கே செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் மேக்மா அப்படின்னு சொல்லி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேக்மா அப்படின்னா ஹீட்டாக இருக்கும், அந்த நெருப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், மோல்டன் ஸ்டேட். இப்போ அது வந்து என்ன ஆகுது, செடிமெண்ட்ரி ராக்ஸ், ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னால மெட்டமார்பிக் ராக்ஸ், அந்த ஹை டெம்பரேச்சராக இருக்கிறதுனால இதாவது மறுபடியும் மெல்ட் ஆகி மேக்மாவாக இது பண்ணி வெளியில் வந்து என்னது வல்கனோஸாக எரப்ட் ஆகி வெளியில் வருது. இப்போ நம்ம வந்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆக்டிவிட்டி, நெரேட் த ப்ராசஸ் இன்வால்வ் இன் த கிவன் ராக் சைக்கிள் டயக்ராம் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். இப்போ நீயே என்ன பண்ணும், உனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ராக் சைக்கிள் அந்த பிக்சர்லேருந்து நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட, என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு 5 lines வந்து என்ன பண்ணும், இந்த ஆக்டிவிட்டியை பார்த்து நீ 5 lines எனக்கு எழுதி ஹோம்ஒர்க் கூட இதையும் என்ன பண்ணும், அனுப்பணும். ஓகேவா? தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். வி வில் see in the next class. Okay.